ஒரு சொத்து வாங்குறோம், இல்லை சொத்து விற்கிறோம். அந்த சொத்து வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்ல நமக்கு ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது இதெல்லாம் கரெக்டாக கவனிக்கணும் அப்படின்றத தொடர் வீடியோவை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் முதலாவது வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா அந்த விற்கிறவர்கிட்ட ஒரிஜினல் சேல் டீட், அது மூலப்பத்திரம் இருக்குதான்னு பார்த்துட்டு அதை வாங்கணும். அது அப்படின்றத முக்கியமாக பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டாவது வீடியோவில் ரெண்டாவது முக்கியமான அம்சம் என்னன்றதை பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோக்கு போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரசியா கலி. நான் ஏற்கனவே இந்த முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு சொத்து வாங்க போகிறோம் அப்படின்னா சொத்தினுடைய மூலப்பத்திரம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வாங்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணுன்றதை பற்றி முதல் வீடியோவில் சொன்னேன். அதை பற்றி நீங்கள் அதை ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கணும். இந்த ரெண்டாவது முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, பேரண்ட் டீட், தாய் பத்திரம் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா தாய் பத்திரம் அப்படின்றீங்க, அப்புறம் தாய் பத்திரம் செய் பத்திரம்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு நினைக்கிற சாதாரண மக்களுக்கு அப்படி தான் தோணும். எங்களுக்கு படிக்கும்போது என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2 டீட், அதாவது ஒரு டைட்டில் டீட் அண்ட் பேரண்ட் டீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா மூலப்பத்திரம், தாய் பத்திரம். அது என்ன மூலப்பத்திரம் தாய் பத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் ராமசாமி ஒரு சொத்தை வாங்குறாரு வச்சுக்கணும். சொத்தை அவருக்கு ஒருத்தர் எழுதி கொடுக்குறார். அவருக்கு ஒரு குப்புசாமின்ற எழுதி கொடுத்துறாரு. அப்போ குப்புசாமி ராமசாமிக்கு எழுதி கொடுக்குற சேல் டீட் ராமசாமியை பொறுத்த வரைக்கும் அதுதான் மூலப்பத்திரம், டைட்டில் டீட். இப்போ குப்புசாமி அவரு வாங்கின பத்திரமும் அவர் வாங்கின பத்திரம், அதுக்கு முந்தைய பத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட் டீட். அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மூலப்பத்திரம் அதாவது டைட்டில் டீட்ன்றது கடைசியாக உள்ள டீல் டீட். யார் நம்மகிட்ட விற்கிறான்னா அவனுக்கு சொத்து எப்படி வந்ததுன்ற டாக்குமெண்ட் தான் டைட்டில் டீட். ஸோ அதுக்கு முந்தைய பத்திரங்கள், அதுக்கு முன்னாடி அவருக்கு யார் விற்றார் அவரோட பத்திரம், அவருக்கு முன்னாடி யார் விற்றார் அவருக்குள்ள பத்திரம், அதுக்கு முன்னாடி அவருக்கு எப்படி ப்ராப்பர்ட்டி வந்துச்சு அதுக்கு முன்னாடி, இது மாதிரி உள்ள பத்திரங்கள் தான் தாய் பத்திரம், பேரண்ட் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சொத்து வாங்க போகிறோம்னா, சொத்து வாங்குறவங்ககிட்ட மூலப்பத்திரம், அதாவது அவன் பேரில் உள்ள சேல் டீட் மட்டும் இருந்தால் பத்தாது. அவனுக்கு முன்னாடி யார் யார் வாங்கினாங்களோ, யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்கவுங்களுடைய பத்திரங்கள் இருக்குதா, அந்த பத்திரங்கள்லாம் அவர் நம்மகிட்ட தர்றாரா, அவர்கிட்ட வச்சிருக்காரா அப்படின்றத பார்த்துவாங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் சார் இது மாதிரி எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக எல்லா டாக்குமெண்ட்டும் எதிர்பார்க்குறீங்க? நம்மகிட்ட வைக்கிறவன்ட்ட அவன் பேரில் ஒரு பத்திரம் இருக்குது, அது போதாதா, அதுக்கு முன்னாடி உள்ள டாக்குமெண்ட்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன ஆகுதுன்னா, ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் பேரில் அவர் பேரில் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, சேல் டீட் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்ட எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் ஏமாந்துருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஒரு பேச்சு, நான் ஒரு சொத்துக்கு உரிமையாளர்னா என்ன பண்ணணும், நான் தான் இந்த சொத்துக்கு, நான் ஒரு சொத்து இருக்குது, ஏன்ற ஒரு சொத்து இருக்குது, நான் தான் என் பேரில் கிரைய பத்திரம் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருப்பேன், என் பேரில் யாராவது விற்றுருந்தாங்கன்னா அந்த என் பேரில் உள்ள சேல் டீட் இருக்கும். இப்போ என் பேரில் உள்ள சேல் டீட் என்ன காமிக்கிறேன் உங்ககிட்ட இருக்குது. இப்போ எனக்கு விற்றாரு, அவரு இப்போ எப்படி வாங்கினாரு, அந்த பத்திரத்தை அவர் வச்சுருப்பார். அப்போ அந்த பத்திரமே எனக்கு தரணும், சரிங்களா? அதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி உள்ளவங்க யார் விற்றாங்க அவங்கள பத்திரம்லாம் அவர் கொடுக்கணும். அதெல்லாம் சொத்து ஒருத்தருக்கு கை மாறி போகுதுன்னா அந்த சொத்து பத்திரமும் கை மாறி போய் தானே இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு சொத்து இருக்குன்னா, சொத்தை ஒருத்தர் ஏன்றது பிக்கு விற்கிறாரு, பி சிக்கு விற்கிறாரு, சி டிக்கு விற்கிறாரு, டி ஏக்கு விற்கிறாரு, கடைசியில் இ நம்மகிட்ட விற்க வர்றாரு அப்படின்னா, அந்த ஏலேருந்து இ வரைக்கும் ஒருத்தர் கை மாறி விற்ற பத்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணும், சொத்தோடு சேர்ந்து தான் நம்ம சொத்தை வைக்கிறோம்னா சும்மா டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்து எழுதி கொடுத்துட்டா போகலாம். அதுக்கு முன்னாடி உள்ள பத்திரங்கள் நம்ம கொடுக்க தானே செய்யணும். கொடுத்தாதான் ஒரு நியாயமான விஷயங்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் அப்படின்னா, இப்போ அப்படி இல்லைன்னா ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ சொத்து ஏக்கு சொந்தமானது. எங்கேயோ என்ன பண்ணுறான், பிக்கு விற்கிறான். பிக்கு இப்போ பியை பொறுத்த வரைக்கும் சொத்து எந்த பத்திரம் இருக்கும், பி அவன் பேரில் வாங்கின சேல் டீட் இருக்கும். ஏ எப்படி சொத்து வாங்கினா அவனோட சொத்து சொல்லிட்டு இருக்கும். இப்போ இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ பி காணா போயிடுறான், டாக்குமெண்ட் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிடுறான், செத்து போயிடுறான்,
டாக்குமெண்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியும், அவன் வச்சுட்டு போயிடறான். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் சீன்றதை வந்து புதுசாக வர்றான். அவன் என்ன பண்ணுறான், உடனே என்ன செய்கிறான்னா, சரி நம்ம சொத்து சும்மா தான் கிடக்குது, இதை ஒரு நம்ம டாக்குமெண்ட் புதுசாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி இதை வித்துடலான்ட்டு என்ன பண்ணுறான், அவன் ஒரு செட்டில்மெண்ட் டீட் எழுதுறான். யார் பேரில், அவன் புள்ள பேரில். சரி, இது என் சொத்து, என் பூர்வீக சொத்து, நான் வந்து எனக்கு வந்து அவர் வந்து அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இப்போ புள்ள பேரில் செட்டில்மெண்ட் டீட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ செட்டில்மெண்ட் டீடை தூக்கிட்டு வந்துட்டு இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம செட்டில்மெண்ட் டீட் என்ன பண்ணுறா, ஒரு சீன்றவன் டி பேரில் கொடுத்துட்டான். ஸோ ஒரிஜினலாக ப்ராப்பர்ட்டி ஏக்கு சொந்தமானது, ஏ பிக்கு வித்துடுறான், பி காணா போயிட்டான். இப்போ புதுசாக வந்த சி என்ன சொல்கிறான், இது என் பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட் டீட் எழுதி வச்சு யாருக்கு பேர் எழுதி வைக்கிறான், அவன் பையன் பேரில் டிக்கு எழுதி வைக்கிறான். இப்போ நம்ம டி கிட்ட போய் இந்த சொத்து இது அவன் சொத்து தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டி பேரில் பத்திரம் இருக்கும், செட்டில்மெண்ட் டீட் இருக்கும். அவனுக்கு முந்தைய பத்திரம் என்னடான்னு கேட்டால், இல்லை சார் எங்கள் அப்பா தான் எழுதி வச்சார், எங்கள் அப்பா எனக்கு எழுதி வச்சார், அந்த டேட்மெண்ட் தான் இருக்குது, அது அவருக்கு அப்பாவுக்கு எப்படி வந்துச்சு, அது பூர்வீக சொத்து அப்படின்பான். இப்போ உண்மையான விஷயம் என்னென்னா, சொத்து ஏக்கு சொந்தமானது, ஏ வித்து பிக்கு சொந்தமானது, இரண்டு பேரும் எங்கேயோ அனாமத்தாக கிடந்த சொத்தை போய் இவன் புதுசாக டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டான்ற மாதிரி ஒரு ஏமாத்து பின்னாடி வரும். நாளை பின்ன என்னைக்காவது நம்ம உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் அந்த பியோட வாரிசுகள் வந்து, இது எங்கள் சொத்து இல்லை, இங்கே பிக்கு உள்ள சொத்தாச்சே, நீங்கள் எப்படியும் உட்காந்துருக்கான் வாங்கியிருக்கான்னு சொல்லி காலி பண்ண சொன்னாங்கன்னா நம்ம காலி பண்ணி கொடுத்துட்டு போக வேண்டிய வரும். ஸோ அது பேரண்ட் டீட், மூலப்பத்திரம், சேல் டீட், நம்ம பேரில் உள்ள சேல் டீட் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மூலப்பத்திரங்களும் முக்கியம். அதனால் இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சொத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சொத்தை ஒருத்தன்றது வாங்குறோன்னா அதுக்கு முன்னாடி யார்ட்ட இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அவங்கவுங்க பேரில் உள்ள அவ்வளோ சேல்னு கேட்டு நம்மகிட்ட ஒழுங்காக ஒப்படைச்சான்னா அது ஜெனுவன் டிரான்சாக்ஷன். இதில் எங்கேயாவது சிக்கல் பக்கல் என் டாக்குமெண்ட் இல்லை காணோம் வாங்கிச்சான் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ராடு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சொத்துக்கு நம்ம விற்கிறவங்க வந்து நமக்கு அது சொத்து சம்மந்தப்பட்ட அதுக்கு முந்தைய அனைத்து ஆவணங்களையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஜெனுவன் டிரான்சாக்ஷன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 டாக்குமெண்ட் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு 4 டாக்குமெண்ட் தரல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ராடோ ஒரு ஏமாற்றோ நடத்துக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, அது என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்றத பார்த்து நம்ம டைட்டில் வெரிஃபை பண்ணி அதில் எந்த விதமான குழப்பங்கள் இல்லை, ஏமாற்றம் இல்லைன்றதை ரூல் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம வாங்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி, என்ன சார் இப்போ வந்து பிரிட்டிஷ் காலத்தில் 1600 ஒரு யாரோ ஒருத்தர் மூதாதையர் சொத்து வாங்கினாங்க, இப்போ நான் 2024 சொத்து வாங்க போகிறேன், நீங்கள் 1600வது வருஷத்துல உள்ள டாக்குமெண்ட் அவ்வளோத்தையும் கேட்குறீங்களே, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பலாம். இப்போ என்னன்னா, ஒரு சொத்து இருந்ததுன்னா கைமாறி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சொத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டும் கைமாறி கடைசி ஆள் யாற்ற அவர்கிட்ட வரைக்கும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் கரெக்டாக வந்தது அப்படின்னா அது ஜெனுவன் டிரான்சாக்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா அதில் ஏதாவது ஃப்ராட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. உதாரணத்துக்கு எடுத்துங்க, இப்போ நம்மக்கிட்ட விற்கிற ஒரு சொத்தை விற்கிறவர் 2020 வாங்கியிருக்காரு, அவர்கிட்ட கிரய பத்திரம் இருக்குது. இப்போ அவருக்கு விற்றவர் எப்போ வந்து சொத்தை எப்போ 2015 வாங்கியிருக்காரு, அவர்கிட்டையும் கிரய பத்திரம் இருக்குது. இப்போ அதுக்கு முந்தான உள்ள பத்திரங்கள்லாம் அவங்ககிட்ட இல்லை. இப்போ நம்ம 2024 நம்ம சொத்து வாங்குகிறோம். சொத்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்ன இருக்குது, அவர்கிட்ட விற்கிற 2020 வாங்கின சொத்து, அவர் வாங்கின சொத்து இருக்குது, அவருக்கு முன்னாடி 2015 வாங்கின சொத்து இருக்குது, 2 இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள ஆவணங்கள்லாம் இல்லை. இப்போ நம்ம 2024 சொத்து வாங்கினதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து சொல்கிறார், சார் இங்கே பாருங்கள் 2012 வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து அது சொத்து அதுக்கு அப்போ உள்ள ஓனர் வந்து அவ்வளோ டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்து ஒரு 50 லட்ச ரூபா கடன் வாங்கினாரு, அந்த கடன் கடன் இருக்குது, டாக்குமெண்ட் பை டெபாசிட் டைட்டில் வாங்கியிருக்காரு, சொத்து மேலே கடன் இருக்குது, அந்த கடனை நீங்கள் கொடுக்கணும், தெரியாமல் அவர் உங்களுக்கு முன்னாடி உள்ளவர் வாங்கிட்டாரு, அவருக்கு முன்னாடி அது தெரியாமல் வாங்கிட்டாரு, அதனால் நீங்கள் வந்து இப்போ அந்த கடனை நீங்கள் செட்டில் பண்ணணும்னு கேஸ் போட்டால் நம்ம என்ன பண்ணுறது, நாளை பிறகு நம்மளும் கேஸுன்னு அலையணும், இல்லை அதுக்கு கடனை கொடுக்கணுன்ற மாதிரி வரும். வாய்ப்பு இருக்கா? இப்போ நம்ம அந்த மூலப்பத்திரம் காணாமல் போச்சுன்னாலே அதுக்கு வந்து அது மேலே இன்னொருத்தன் ஏமாத்தணும்னு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இந்த தாய்ப்பத்திரம் ஏதாவது இடையில இல்லை அப்படின்னா அப்பவும் இதே மாதிரி ஏமாத்துறதுக்கோ ஏமாறுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் டாக்குமெண்ட் இருந்ததுன்னா பக்காவாக வாங்கிக்கலாம். இப்போ இல்லை, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சில சமயத்தில் கேட்கலாம், சார் இப்போ வந்து சொத்து 1 ஏக்கர் சொத்து இருக்குது சார், அதில் நான் ஒரு பிளாட்டு போட்டு நான் ஒரே ஒரு பிளாட்டு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறேன்,
அப்போ எப்படி சார் எனக்கு எனக்கு விற்றவனுக்கு எப்படி சார் அதை கொடுத்து நான் விற்றவனுக்கு எனக்கு விற்றவன் வந்து என்கிட்ட ஃப்ளாட் வாங்கியிருக்கான். அவன் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டு. அவனுக்கு முன்னாடி உள்ளவன் வந்து ஒரு 6 ஏக்கர் லேண்டில் லேஅவுட் போட்டு விற்றுருக்கான். அப்போ என்கிட்ட விற்கிறவன்ட்டு அந்த பக்கத்தில் உள்ள ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும்தானே சார் இருக்கும், 1000 ஸ்கொயர் ஃபீட் செல்லிட்டு மட்டும்தானே இருக்கும். அவன் எப்படி அந்த 6 ஏக்கர் லேண்டுக்கும் உள்ள தாய் பத்திரத்தையும் வாங்கி வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அவன் கேட்குறது நியாயமா? அவன்கிட்ட இருந்து நான் அதையும் கொடுத்தாதான் சொத்தை வாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும் நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிங்கன்னா அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னால், இப்போ அது மாதிரி விஷயங்கள் வரும்போது உதாரணத்துக்கு மொத்த சொத்து ஒரே மொத்த சொத்தை கைமாறாமல் ஒரு பார்ட் பகுதி விற்கிதுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, விற்கிறவன் என்ன பண்ணுவான், அதிலே சொல்லிவிடுவாங்கப்பா நான் எனக்கு வந்து ஒரு போர்ஷன் தான் விற்கிறேன், எனக்கு மீதி உள்ள சொத்துக்கு நான் தான் உரிமையாளர் இருக்குது, எனக்கு கண்டிப்பாக அந்த பத்திரம் தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீட்டைன் பண்ணி தான் வைப்பாங்க. உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், ஒரு பார்ட்டிஷன் அப்போ ஒரு ஏன்றவருக்கு வந்து அவங்க ஒரு பாகப்பிரிவினை பத்திரம் மூலயமா ஒரு 4 சொத்து வருது. ஏ 1 2 3 4 சொத்து வருது. இப்போ இந்த 4 சொத்தில் நம்ம அதில் ஒரு சொத்தை நம்ம விலைக்கு வாங்க போகிறோம். இப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் பார்ட்டிஷன் டீட் போட்டியே, அந்த பார்ட்டிஷன் டீட் போட்டுள்ள டாக்குமெண்ட் படி அந்த மொத்தத்தையும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், எப்பா என் பார்ட்டிஷன் டீட் படி எனக்கு 4 சொத்து வந்துச்சு, 4 சொத்துல நான் ஒரு சொத்தை நீ வாங்க போகிற, இந்த ஒரு சொத்து வாங்கிறதுக்கு இந்த என்னோட பார்ட்டிஷன் டீட்டை மொத்தமாக கொண்ட கொடுத்தா மீதி 3 சொத்தை நான் எங்கே போய் விற்கிறது, இல்லை மீதி உள்ள சொத்து எனக்கு தான் சொந்தமானது, எனக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பார். இப்போ அது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம சேல் போடும்போதே ஒரு வாசகங்கள் இருந்துக்கிறோம். இந்த மாதிரி எனக்கு 4 சொத்து இருந்துச்சு, அதில் ஒரு சொத்தை தான் நான் உனக்கு விற்கிறேன், மீதி 3 சொத்தை நான் ரீட்டைன் பண்ணிக்கிறேன், அதன் காரணத்தாக இந்த ஒரிஜினல் சேலீடை நான் வச்சுக்கிறேன், நான் தான் வச்சுருப்பேன். நீங்கள் எப்பப்போ தேவைப்படும் போதோ நீங்கள் வாங்குறவனு இருந்தாலும் வாங்கினதுக்கு அப்புறம் ஒருத்தர் எப்போ தேவைப்படுதோ, எந்த சமயத்தில் கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ இல்லை வேறு எந்த இதுக்கோ இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னால் நான் அந்த சமயத்தில் உங்களுக்கு சமர்ப்பிப்பேன், கொண்டு வந்து காட்டுவேன் அப்படின்ற அண்டர்டேக்கிங்கை வந்து அந்த சேலீடில் அவங்க வாங்கின சேலீடில் எழுதி வைக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது என்ன பெனிஃபிட்னா, நமக்கு அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவன் தான் வச்சுருக்கான்றது ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி விற்கிறவங்களுக்கோ அந்த டாக்குமெண்ட் சொத்தை பற்றி ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமாக அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது ஒரு சேஃபாகவும் இருக்கும். அந்த சமயத்தில் என்ன பண்ணலான்னா, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வாங்கி ஒரு நோட்ரி அட்டஸ்டேஷன், ட்ரூ காப்பின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு நோட்ரி அட்டஸ்டேஷனில் போட்டு ஒரு அட்டஸ்டேஷன் டாக்குமெண்ட் ட்ரூ காப்பின்னு ஒரு நோட்ரி ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த டேட்டோட வாங்கி வச்சுக்கணும். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், நாளை பின்ன வேறு எவனாவது வந்து இங்கே பாரு இந்த டைட்டில் டெபாசிட் வச்சுருக்கான்டா, டாக்குமெண்ட் கடனை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருப்பா என் டாக்குமெண்ட்டில் இது மாதிரி அவன் தான் வச்சுருக்கான்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் என்றைக்கு சேலீடு போட்டனோ அந்த தேதியில் நோட்டரிக்கிட்ட ஒரு ட்ரூ காப்பின்னு போட்டு அவர் வெரிஃபை பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அன்றைக்கி தேதியில் அவர்கிட்ட தான் இருந்திருக்கு. அந்த அன்றைக்கி தான் நானும் சேலீடு என் பேர் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட டாக்குமெண்ட் கொடுத்துருந்தா என்கிட்ட விற்றதுக்கப்புறம் தான் எனக்கு எந்த போர்ஷனை விற்றாரோ அது விற்றதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கணும். ஸோ என்கிட்ட விற்ற போர்ஷனை திருப்பி அவர் அடமானம் பண்ணுறதுக்கு ஒரு அருகதை கிடையாது. அப்படியே ஒரு அடமானம் பண்ணாலும் அந்த அடமானம் என்ன கட்டுப்படுத்தாது, என் சொத்தை கட்டுப்படுத்தாது. அதனால் அதுக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா, நீ மீதி உள்ள சொத்தை போய் ஜப்தி பண்ணிக்கோ, வாங்கிக்கோ, அதுக்கு இருக்க ஒரு உன்னோட லோனாக மீதி உள்ள சொத்தை தான் வாங்கிக்கோ, நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் கண்டினியூஸாக வரலன்னா அந்த டாக்குமெண்ட் வரலன்ற விஷயத்த வேறு ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்ற விஷயத்த நம்ம அந்த பர்டிகுலர் சேலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, மென்ஷன் பண்ணி அதை எப்பவும் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற ஒரு கிளாஸ் இருக்கான்றதை பார்க்கணும். இப்போ அடுத்த 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த பேரண்ட் ஐடின்றது எத்தனை வருஷத்துக்கு கண்டிப்பாக இருக்கிறது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவ்வளோ வருஷத்துக்கு கிடைக்குமோ அவ்வளோ வருஷத்துக்கு கேட்டு வாங்கிச்சிக்கணும். இப்போ ஒரு 1600 வெள்ளைக்காரன் காலத்தில் சொத்து வாங்கியிருந்தால் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் டாக்குமெண்ட் இருக்குதுன்னா ரொம்ப நல்லது, சிறப்பு. அப்படி இல்லை, அவ்வளோ நல்லா இல்லை, டாக்குமெண்ட் கிழிஞ்சு போச்சு, கரையாரிச்சு போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 40 வருஷ காலத்துக்காவது உள்ள டாக்குமெண்ட்டாக அவர்கிட்ட இருக்குதான்றதை பார்த்து வாங்க. எடுத்த உடனே போன வருஷத்துக்குள்ள டாக்குமெண்ட் தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி உள்ள வருஷ டாக்குமெண்ட்லாம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை வாங்க வேண்டாம். அதை குறைஞ்சபட்சம், ஏன்னா டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே 12 வருஷம் தொடர்ந்து ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த அனுபவ பாத்தியத்தை வச்சு அவங்களுக்கு சொத்து உரிமை வந்துடுது, அனுபவ பாத்தியம் வந்துடுது, டைட்டில் சொத்து அவங்களுக்கு சொந்தமானதுன்ற மாதிரி அனுபவ பாத்தியத்தில் இருந்தது. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 12 வருஷத்துக்குள்ள டாக்குமெண்ட்டாவது இருக்குதான்னு பாருங்கள்.
ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியோ ஒரு மற்ற இந்த லா ப்ரிஸ்கிரிப்ஷன் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கோ மற்ற பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கோ என்ன 30 வருஷம் வரைக்கும் இருக்குன்றாங்க. ஸோ அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு 40 வருஷத்துக்குள்ள ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் இருக்குதான்றதை பார்த்து அந்த 40 வருஷத்துக்குள்ள டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அந்த மாதிரி சொத்தை வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருக்காது. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னென்னா, ஒரு சொத்தை நீங்கள் வாங்குனீங்கன்னா முதல் வீட்டில் சொன்னபடி டைட்டில் டீட் அவங்களுக்குள்ள டாக்குமெண்ட் இருக்கான்னு பாருங்கள். இந்த வீடியோவில் சொன்னபடி பேரண்ட் டீட், அதாவது தாய்ப்பத்திரம், முதல்ல சொன்ன மூலப்பத்திரம், இது தாய்ப்பத்திரம் எல்லாம் இருக்குதான்னு பாருங்கள். இந்த ரெண்டும் இருந்ததுன்னா அந்த மாதிரி சொத்துக்களை வாங்க, அதுதான் உங்களுக்கு சொல்கிறது. அப்படி இல்லைன்னா அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை நான் சொன்னபடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதில் எந்த ஏமாத்துறதுக்கா ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை நல்ல டைட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணி வாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ரசியாக் லா டியூப் அப்படின்றது இங்கிலீஷ் சேனலும், ரசியாக் சட்டம் அறிமுக தமிழ் சேனலும் இருக்குது. அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ரசியாக் லா டியூபோ ரசியாக் சட்டம் அறிவோம் அப்படின்ற கூகுளில் குரோமில் டைப் பண்ணியும், அல்லது என்னோடய வெப்சைட் பின்னாடி வருது, அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சட்டம் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்னோடய சேனல் பேரை டைப் பண்ணியோ அல்லது என்னோடய வெப்சைட் பேரை டைப் பண்ணியோ, அலியோ அசோசியேட்ஸ் அந்த வெப்சைட் டைப் பண்ணியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தமிழ் வீடியோ இங்கிலீஷ் வீடியோ இருக்குது. அதில் ப்ளேலிஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு தேவையான வீடியோவை பார்த்து உங்களோட சந்தேகங்களை எல்லாமே தீர்த்துக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்படுது, இல்லை உங்களுக்கு பர்சனலாக டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்றனா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் டைம் ஸோ பெர்மிட்ஸ் உங்களுக்கு தேவையான கன்சல்டேஷன் உங்களை ப்ரியர் அப்பாயின்மெண்ட் பேரில் உங்களுக்கு முடிஞ்சால் உங்களோட கன்சல்டேஷன் பண்ணி உங்களோட சந்தேகங்கள் தீர்க்கிறேன். தொடர்ந்து இது வெளியில் பார்த்து உங்களுக்கு சட்ட அறிவிப்பு இருக்குங்க. அடுத்த ஒரு ஆஸ்பெக்ட் இதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஷ்யா களி. நன்றி, வணக்கம்.